வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். இடதுசாரி கட்சிகள் சார்பில் பாதிக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு ஒருமைப்பாட்டை தெரிவிக்கும் வகையில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் இனவெறி அரசு பாலஸ்தீன காசா நகரத்தின் மீது தாக்குதலை தொடுத்து ஓராண்டு நிறைவு பெறுகிறது. ஏறத்தாழ 40,000 பாலஸ்தீன குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்ட அப்பாவி பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட லெபனான், சிரியா உள்ளிட்ட நாடுகள் மீதும் இஸ்ரேல் இனவெறி அரசு அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு ஏகாதிபத்திய கூட்டு தாக்குதலை நடத்தி வருவதை கண்டித்தும், பாலஸ்தீனத்தின் மீதான இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், இந்திய ஒன்றிய மோடி அரசு இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்வதை கண்டித்தும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகள் உதவி செய்வதை கண்டித்தும், பாலஸ்தீன மக்கள் ஆதரவாக ஒருமைப்பாட்டை தெரிவிக்கவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சென்னை பாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முத்து உத்திராபதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லிபரேஷன் மாவட்ட செயலாளர் கண்ணையன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பாரதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தஞ்சை மாநகர செயலாளர் வடிவேலன், CPIML லிபரேஷன் மாநகர செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்றனர். செய்தி தொடர்பாளர் துரை மதிவாணன், G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா. மதிவதனன்.